வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். சமீபத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த வான் மோதல்களின் போது முதல் தடவையாக PL-15 வான் ஏவுகணைகள் பாகிஸ்தான் விமானப்படையால் பயன்படுத்தப்பட்டன என்பது அந்த ஏவுகணைகளின் சிதைந்த பாகங்கள் இந்தியாவில் கிடைத்ததிலிருந்து உறுதி செய்யப்பட்டன. இப்போது அந்த சிதைந்த பாகங்கள் பெரிய பொக்கிஷமாக மாறிவிட்டன. காரணம், அந்த சிதைந்த பாகங்களில் இருந்து பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். அதுவும் முக்கியமாக ஒரு PL-15 ஏவுகணை வெடிக்காமல் மிகச்சிறிய சேதத்துடன் இந்தியாவின் கைகளில் சிக்கியது. அதை ஆய்வு செய்வதன் மூலம் சீன தயாரிப்பு PL-15 ஏவுகணையின் சூட்சமங்கள் மற்றும் ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்பதால் அவற்றை ஆய்வு செய்ய பல நட்பு நாடுகள் இந்தியாவை தொடர்பு கொண்டுள்ளன. அந்த ஏவுகணையை பாகிஸ்தானுக்கு ஏன் கொடுத்தோம் என்று சீனா இப்போது தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்துள்ளது. இந்திய பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்ட PL-15 ஏவுகணையின் சிதைவுகள் மற்றும் ஏவுகணையின் துண்டுகளை உன்னிப்பாக பார்க்க இந்தியா அனுமதி அளித்த வெளிநாட்டு பாதுகாப்பு நிபுணர் குழு ஜப்பானிய ரேடார் பொறியியலாளர்கள் மற்றும் மின்னணு போர் EW நிபுணர்கள் என்று கூறப்படுகிறது. BVR எனப்படும் பார்வைக்கு அப்பாலுள்ள இலக்குகளை குறிவைக்கக்கூடிய PL-15 எப்படி இயங்குகிறது என்பதை இந்த ஆய்வுகள் வெளிப்படுத்திவிடும். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி ஜப்பானிய நிபுணர்களுக்கு சீனாவால் தயாரிக்கப்பட்ட மிகவும் மேம்பட்ட அமைப்புகளில் ஒன்றையும் அது மிகவும் ஆபத்தானதாக மாற்றும் தொழில்நுட்பத்தையும் உன்னிப்பாக பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. சீனாவின் ராணுவ சொத்துக்களின் ஆயுத தொழில்நுட்பத்தை பற்றிய ஆழமான புரிதலை பெறவும் பெய்ஜிங்கின் ராணுவ அச்சுறுத்தல்களை சமாளிக்க அதன் ராணுவ திறனை எடை போடவும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஜப்பானிய நிபுணர்கள். இந்திய ஆயுத தயாரிப்பு நிபுணர்கள் ஏற்கனவே தமது ஆய்வுகளை தொடங்கிவிட்டார்கள். இந்தியாவில் கிடைத்து அனைத்து சிதைவுகளையும் நுணுக்கமாக பார்வையிட வெளிநாட்டு நிபுணர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுமா அல்லது மாதிரிக்கு சில சிதைவுகள் மட்டுமே காண்பிக்கப்படுமா என்பது சரியாக தெரியவில்லை. மற்றும் வெடிக்காமல் முழுமையாக கிடைத்த ஏவுகணை அதிகபட்ச தரவுகளை கொடுக்கும் என்பதால் இந்தியா அதை முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே பிற நாடுகளிடம் பகிர்ந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கலாம். ஜப்பானிய நிபுணர்கள் சீன ஏவுகணையின் சீக்கர் அல்கோரிதம், டேட்டா லிங்க் என்கிரிப்ஷன் மற்றும் மின்னணு எதிர் நடவடிக்கைகள் பற்றிய தரவுகளை பெற விரும்புவதாக தெரிகிறது. சீக்கர் அல்கோரிதம் ஒரு ஏவுகணையின் மூளைக்கு ஒப்பிடப்படுகிறது. இது அந்த ஏவுகணையின் இலக்கு தேடலின் படிப்படியான முறையை காட்டுகிறது. சீக்கர் அல்கோரிதம் PL-15 போன்ற ஏவுகணைகள் அதிக துல்லியத்துடன் இலக்குகளை கண்டறிந்து அடையாளம் கண்டு கண்காணிக்கும் திறனை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான அங்கமாகும். குறிப்பாக மின்னணு குறுக்கீடு கொண்ட சிக்கலான மற்றும் அடர்த்தியான வான் சூழல்களில் ஏவுகணை எப்படி இலக்கை சென்றடையும் விதத்தில் வடிவமைத்துள்ளது என்பதை இது காட்டிக் கொடுத்துவிடும். அதன் பின்னோக்கி தேடல் மூலம் ஏவுகணையின் அந்த திறனை எப்படி தடுப்பது அல்லது எப்படி செயலிழக்க வைப்பது என்ற ஆய்வுகளை தூண்டிவிடும். மொத்தத்தில் சீக்கர் அல்கோரிதம் என்பது PL-15 போன்ற ஏவுகணைகளின் திறனை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான அங்கம். AESA ரேடார் சீக்கரை பயன்படுத்தும் PL-15 போன்ற நீண்ட தூர ஏவுகணைகளுக்கு மேம்பட்ட சமிக்ஞை செயலாக்க வழிமுறைகள் உண்மையான இலக்குகளை எலக்ட்ரானிக் டிகோய்கள் போன்ற குறுக்கீடுகளிலிருந்து வேறுபடுத்த உதவுகின்றன. அதை வேறு விதமாக சொன்னால், ஒரு ஏவுகணை செயற்கையாக உருவாக்கப்பட்ட போலி இலக்கை நோக்கி செல்லாமல் நிஜ இலக்கை நோக்கி செல்ல இந்த திறன் உதவுகிறது. இதனால் இலக்கு தூர தவறுதலின் வாய்ப்பை குறைக்கின்றன. PL-15 ஏவுகணையின் இலக்கு பாகுபாடு மற்றும் தகவல் அமைப்பு கண்காணிப்பு செய்யும் வழிமுறையின் திறனை தெரிந்து கொள்வதற்கு எதற்கு அவசியம் என்றால், ஸ்டெல்த் தொழில்நுட்பம், ஜாமிங் அல்லது சூப்பர்சானிக் வேகத்தில் தீவிர சூழ்ச்சிகளை செய்யும் எதிரி விமானங்களை இந்த ஏவுகணைகள் எப்படி சென்று தாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்வதற்கு. ஏவுகணை இலக்கை நெருங்கும் போது அதிகபட்ச தாக்கத்திற்கு திசையை சரி செய்ய பிளவு வினாடி முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் போது முனைய ஹாமிங் கட்டத்திலும் சீக்கர் வழிமுறைகள் முக்கியமானவை. ஜப்பானியர்கள் இந்த சீன ஏவுகணையின் டேட்டா லிங்க் என்கிரிப்ஷன் அமைப்பு பற்றி ஏன் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள்? அதில் விஷயம் உள்ளது. அதை தெரிந்து கொண்டால் PL-15 ஏவுகணை ஏவப்பட்ட பின்னர் காட்சி வரம்பு ஏவுதலுக்கு அப்பால் பறக்கும் J-10C, J-20 போன்ற போர் விமானங்கள் அல்லது சீனாவின் KJ-500 போன்ற AEW&C விமானங்களிலிருந்து நிகழ்நேரத்தில் தகவல்களை எவ்வாறு பெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த வலுவான குறியாக்கத்தை தெரிந்து கொண்டால் ஏவுகணை தரவு இணைப்புகளை வெளிப்புற சக்திகளால் எளிதில் ஹேக் செய்யலாம் அல்லது சீர்குலைக்கலாம். எதிரிகள் இலக்குகளை சமரசம் செய்ய ஏவுகணையின் திசையை மாற்ற அல்லது தவறான தகவல்களால் குழப்ப, அதாவது ஸ்பூஃபிங் செய்ய முடியும். ஒரு ஏவுகணையின் அதிர்வெண் தாவல் மற்றும் இடைமறைப்பு LPI என்று அழைக்கப்படுகிறது. இது ஏவுகணைக்கும் ஹோஸ்தளத்திற்கும் இடையிலான தொடர்புகள் பாதுகாப்பாகவும் கடினமாகவும் மின்னணு ஒட்டுக்கேட்பு மற்றும் நெரிசலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் இருப்பதை உறுதி செய்கின்றன. ஏவுகணையின் ஹோஸ்தளம் ஏவுகணையை ஏவிய விமானமாகவும் இருக்கலாம் அல்லது மற்றொரு இடத்தில் பறக்கும் AEW&C விமானமாகவும் இருக்கலாம். அமெரிக்கா தனது ஏவுகணை தாக்குதல்களில் ஏவுகணையின் ஹோஸ்தளமாக பெரும்பாலும் மற்றொரு இடத்தில் பறக்கும் AEW&C விமானத்தையே பயன்படுத்துகிறது. இது பாதுகாப்பானது. காரணம், ஏவுகணை ஏவிய போர் விமானம் ஏவுகணை ஏவப்பட்ட பின் உடனே திரும்பி பறந்து விடலாம். சீனர்கள் அல்லது பாகிஸ்தானியர்கள் அதை எப்படி செய்கிறார்கள் என்பதை ஏவுகணையின் LPI காட்டிக் கொடுத்து விடும். நெட்வொர்க் மையப்படுத்தப்பட்ட போர் சம்பந்தப்பட்ட நவீன விமான போரில் இந்த அம்சம் மிகவும் முக்கியமானது.
அங்கு ஏவுகணையின் செயல்திறன் உள் அமைப்புகளை மட்டுமல்ல, நெட்வொர்க்கில் பகிரப்படும் தந்திரோபாய தகவல்களையும் சார்ந்துள்ளது. வான் ஏவுகணைகள் பெரும்பாலும் எதிரி விமானங்களில் இருந்து ஈசிஎம்மால் குறிவைக்கப்படுகின்றன என்றாலும், ரேடார் நெரிசல் அல்லது ஏமாற்றுதல் போன்ற மென்மையான கொலைகளை எதிர்கொள்ள செயலற்ற மற்றும் செயலில் உள்ள ஈசிஎம் அமைப்புகளையும் ஏவுகணைகளிலேயே ஒருங்கிணைக்க முடியும். சீன PL-15 ஏவுகணைகளின் மின்னணு எதிர்ப்பு நடவடிக்கைகளை, அதாவது ECCM பொருத்தப்பட்டிருப்பதாக இதுவரை நம்பப்பட்டு வந்தது. இப்போது ஒரு முழு ஏவுகணை கிடைத்திருப்பதால் அந்த ஊகம் உண்மைதானா என்று கண்டுபிடித்து விடலாம். இந்த ECCM அமைப்பில் ரேடார் செயலாக்க வழிமுறைகள் உள்ளன. அவை குறுக்கீட்டை வடிகட்டலாம். அதாவது எதிரியால் செய்யப்படும் ஜாமிங் அல்லது குழப்பும் வழிமுறைகள் ஏவுகணையின் மூளை வரை சென்று தாக்காமல் வடிகட்டி விடலாம். இன்னமும் அதிநவீனமான சில நவீன ஏவுகணைகளில் ஜாம் ரெசிடென்ட் INS மற்றும் அகச்சிவப்பு முனைய வழிகாட்டுதல் போன்ற கூடுதல் செயல்திறன் சென்சார்கள் இருக்கலாம். அவை எதிரி ECM தாக்குதல்களுக்கு அதிக எதிர்ப்பு திறன் கொண்டவை. அதிநவீன சீக்கர் வழிமுறைகள், பாதுகாப்பான டேட்டா லிங்க் குறியாக்கம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட ECM அல்லது ECCM அமைப்புகள் ஆகியவற்றின் கலவை PL-15 போன்ற ஏவுகணைகளை வெறும் ஆயுதங்களாக மட்டுமல்லாமல் மின்காந்த மேன்மை ஆயுதங்களாகவும் ஆக்குகிறது. அதை சீனர்கள் எப்படி வடிவமைத்துள்ளார்கள் என்று சரியாக தெரிந்து கொண்டால் அந்த ஏவுகணையின் அச்சுறுத்தலில் 50% குறைத்து விடலாம். இன்னமும் சில தொழில்நுட்ப விஷயங்கள் உள்ளன. அவற்றை இந்த அளவுக்கு எளிமையாக கூற முடியாது என்பதால் அவற்றை சீன PL-15 ஏவுகணை ஆய்வு செய்ய போகும் நிபுணர்களிடம் விட்டுவிட்டு நாம் மேலே போகலாம். இந்த நன்மை சீனா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு PL-15 உடன் பாகிஸ்தான் உட்பட ரஃபால், F-16 அல்லது F-35 போன்ற எதிரி விமானங்களை அச்சுறுத்துவதில் அல்லது தடுப்பதில் ஒரு தந்திரோபாய நன்மையை அளிக்கிறது. குறிப்பாக J-20 அல்லது J-10C போன்ற மேம்பட்ட போர் தளங்களுடன் இணைக்கப்படும் போது. சீன நிறுவனம் CAMA உருவாக்கிய PL-15 தற்போது உலகின் மிகவும் ஆபத்தான BVR ஏவுகணைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட AIM-120D ஆம்ப்ராம் மற்றும் ஐரோப்பிய தயாரிப்பான மெட்டியோர் ஆகியவற்றுக்கு இணையாக உள்ளது என்று சிலர் கணிப்பிடுகிறார்கள். சமீபத்தில் தாய்வான் சீனாவில் தயாரிக்கப்பட்ட PL-15 நீண்ட தூர வான் ஏவுகணையின் துண்டுகளை ஆய்வு செய்ய இந்தியாவுடன் ஒத்துழைக்க விரும்பும் சமீபகால நாடாக மாறியுள்ளதாக தெரிய வருகிறது. தாய்வான் PL-15 ஏவுகணையை உன்னிப்பாக கவனிக்க விரும்புகிறது. இதன் மூலம் அதன் பலன் மற்றும் பலவீனங்களை ஆய்வு செய்து அதை எதிர்கொள்ள வேண்டியிருந்தால் அதை சமாளிப்பதற்கான தந்திரோபாயங்கள் மற்றும் உக்திகளை உருவாக்க முடியும். ஒவ்வொரு நாளும் தாய்வான் விமானப்படை போர் விமானங்கள் தங்கள் ரோந்து பணிகளின் போது PL-15 வான் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட J-20, J-10C போன்ற சீன மக்கள் விடுதலை ராணுவ விமானப்படை PLA-AF போர் விமானங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. PL-15 வான் ஏவுகணை தண்டுகளை அணுகுவது எதிர் நடவடிக்கைகளை உருவாக்குவதற்கோ அல்லது தற்போது உருவாக்கி வரும் உள்நாட்டு ஏவுகணைகளை மேம்படுத்துவதற்கோ தாய்வானுக்கு நேரடியாக உதவும். பல மேற்கத்திய உளவுத்துறை அமைப்புகளும் அவற்றின் கூட்டாளிகளும் இந்தியாவின் கைகளில் உள்ள PL-15 BVR வான் ஏவுகணைகளின் துண்டுகளை படிப்பதிலும் பகுப்பாய்வு செய்வதிலும் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற ஆர்வம் காட்டியுள்ளதாக தெரிய வருகிறது. பாகிஸ்தான் இந்தியா மோதலின் போது பாகிஸ்தான் விமானப்படை போர் விமானங்கள், குறிப்பாக J-10C மற்றும் JF-17 BVR PL-15 நீண்ட தூர வான் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக அறியப்படுகிறது. J-10C போர் விமானத்தை தவிர பாகிஸ்தான் விமானப்படை JF-17 போர் விமானங்களில் PL-15 BVR வான் ஏவுகணையும் பொருத்தப்பட்டுள்ளது. அதன் விளைவாக PL-15 ஏவுகணையின் பெயர் ஊடகங்கள், பார்வையாளர்கள் மற்றும் ஆய்வாளர்களின் உதடுகளில் இருந்து வருகிறது. அவர்கள் சீனாவில் தயாரிக்கப்பட்ட இந்த வான் ஏவுகணையை பற்றி மேலும் அறிய விரும்புகிறார்கள். இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தின் கோஷியார்பூர் மாவட்டத்தில் உள்ள காமாஹி தேவி கிராமத்திலும் பல இடங்களிலும் பாகிஸ்தானின் PL-15 ஏவுகணையின் துண்டுகளை உள்ளூர்வாசிகள் கண்டுபிடித்ததாக தெரிய வருகிறது. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி சீனாவில் தயாரிக்கப்பட்ட PL-15 ஏவுகணை துண்டுகளை உன்னிப்பாக கவனிக்க விரும்பும் மேற்கத்திய உளவுத்துறை அமைப்புகளில் 5 கண்கள் நாடுகளின் உளவுத்துறை கூட்டணி உள்ளது. இந்த கூட்டணியில் அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகியவை உள்ளன. 5 கண்கள் உளவுத்துறை ஒத்துழைப்பு நாடுகளை தவிர பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் உட்பட பிற நாடுகளும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட PL-15 வான் ஏவுகணையின் துண்டுகளை பகுப்பாய்வு செய்ய இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற ஆர்வம் காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பகுப்பாய்வு மேற்கத்திய நாடுகளுக்கு சீனாவின் மிகவும் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை நெருக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க உதவும். இது இப்போது மேற்கத்திய பாதுகாப்பு தொழில்நுட்பத்துடன் போட்டியிடவும் விஞ்சவும் முடியும். CIA, NSA போன்ற உளவுத்துறைகளுக்கும் அமெரிக்க ராணுவ உளவுத்துறை மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கும் PL-15 போன்ற ஏவுகணை துண்டுகள் பல்வேறு தொழில்நுட்ப மற்றும் மூலோபாய கோணங்களிலிருந்து பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டிய மிகவும் மதிப்புமிக்க புதையலாக உள்ளன. வழிகாட்டுதல் அமைப்பு, இயந்திர உந்துவிசை, ரேடார் தேடுகை மற்றும் தரவு தொடர்பு அமைப்பு உட்பட ஏவுகணை கூறுகளில் தடயவியல் சோதனைகளை நடத்துவதே அவர்களின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றாகும். இந்த பகுப்பாய்வின் மூலம் அவர்கள் ரேடார் அதிர்வெண், இலக்கு தேடுதல், அலையின் வகை மற்றும் ஏவுகணையின் மின்னணு நெரிசல் திறன்கள் பற்றி மேலும் அறியலாம்.
மிகவும் பயனுள்ள நெரிசல் அமைப்புகள் மற்றும் மின்னணு பாதுகாப்பான முறைகளை உருவாக்குவதற்கான முக்கியமான தகவல்களை பெறலாம். PL-15 ஏவுகணையின் உண்மையான விவரக்குறிப்புகள் 300 கிலோமீட்டருக்கும் அதிகமான அதிகபட்ச தூரம் மற்றும் திருட்டு எதிர்ப்பு திறன்கள் உட்பட உண்மையிலேயே உண்மையானதா அல்லது சீன ராணுவ பிரச்சாரமா என்பதை உளவுத்துறை நிறுவனம் உறுதிப்படுத்த விரும்புகிறது. இந்த தகவல் மேற்கத்திய வான் மூலோபாயத்தை நெறிப்படுத்துவதற்கு முக்கியமானது. குறிப்பாக இந்தோ பசிபிக் பகுதியில் சீன சொத்துக்கள் அல்லது அதன் நட்பு நாடுகளை உள்ளடக்கி சாத்தியமான மோதல்களை எதிர்கொள்வதில் இது முக்கியமானது. சீனா முன்னர் மாஸ்கோவிலிருந்து இயந்திரம் மற்றும் ரேடார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியுள்ளதால் ஏவுகணை அமைப்பில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட கூறுகள் உள்ளதா என்பதையும் உளவுத்துறை நிபுணர்கள் ஆராய்வார்கள். இந்த கண்டுபிடிப்பு ரேதியோன், லாக்ஹீட் மார்டின் மற்றும் MBDA போன்ற மேற்கத்திய பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு PL-15 அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட புதிய ஏவுகணைகள் அல்லது வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்க உத்வேகத்தை அளிக்கும். மொத்தத்தில் சீன ஏவுகணை முழுமையாக கிடைத்திருப்பது ஒரு தொழில்நுட்ப தெரிந்து கொள்ளலாக மட்டும் இருக்கப் போவதில்லை. அதைவிட அதிகமாக தெற்காசியாவில் வான் சக்தியின் சமநிலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு மூலோபாய வளர்ச்சியாகவும் பார்க்கலாம். அத்துடன் உலகின் பெரும் வல்லரசுகளுக்கு இடையிலான ஆயுத போட்டியை விரைவுபடுத்தியதாகவும் எடுத்துக் கொள்ளலாம்.